கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வைல் லூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வைல் லூப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல லூப்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? லூப்னா என்ன அப்படின்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் பண்ணணும் ப்ரோக்ராமில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு லூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். அதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும், இல்லை 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜாவாவில் அதை எப்படி பண்ணலாம்? நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? இப்போ system.out.println அப்படின்னு போட்டு 1 அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து 1 பிரிண்ட் ஆகும். அதே மாதிரியே இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு ஒரு 5 வாட்டி எழுதிக்கிறோம், 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம ஒன்றா மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 அப்படின்னு அந்த 5 நம்பரும் ஒரு லைன்லேயும் வரும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 அப்படின்னு எதிர்பார்த்த அவுட்புட் வந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு 5 நம்பர் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எழுதி அதை காப்பி பண்ணி 5 வாட்டி எழுதி அந்த நம்பரெல்லாம் மாற்றிட்டோம். இதுவே வந்து நீங்கள் ஒரு 10 நம்பரோ இல்லை 50 நம்பர் இல்லை 100 நம்பர் இல்லை ஆயிரக்கணக்கான நம்பர்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை மறுபடியும் நீங்கள் காப்பி பண்ணி நம்பரை மாற்றிட்டு இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் இல்லையா? டைமும் வேஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து கோடும் வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து லூப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். நம்ம வந்து இந்த நம்பரை மட்டும்தான் மாற்றிருக்கோம், மற்றபடி இந்த சிஸ்டம் அவுட் println எல்லாமே சேம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா வைல் லூப் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வைல் லூப்பை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோன்னா வைல் அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து parenthesis போட்டுக்கிட்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கணும். நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரியே எழுதணும். இஃப்க்கு பதிலாக வந்து நம்ம வைல் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், இப்போ நம்ம இஃப் அப்படின்னு போட்டுட்டு ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே உள்ளே கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் வைல் லூப்பும். வைல் கொடுத்துட்டு இந்த parenthesisக்குள்ளார நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஆனால் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கண்டிஷன் நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்கோம், இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணும். ஆனால் வைல் லூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த parenthesisக்குள்ளார கொடுக்குற கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் மறுபடியும் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த parenthesisக்குள்ளே இருக்கிறது ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸில் இருக்கிறத பண்ணுறதை நிப்பாட்டிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் போகும். ஓகே, இப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வைலுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து வைலில் இந்த parenthesisக்குள்ளார ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த 5 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒன்றொன்றையும் எழுதுறதுக்கு பதிலாக அதை வந்து வைல் லூப் மூலயமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நான் வந்து ஒரு வேரியபிளில் அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நம்பரை தானே பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து ஒரு வேரியபிளில் இப்போ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்ட் நம்பர் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு 1, ஏன்னா நம்ம வந்து முதல்ல 1 தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நம்பர் 1 வந்து இந்த நம்பர் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா? நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த system.out.println மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கோம். எத்தனை நம்பர் வரைக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம 5 எழுதியிருக்கோம் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நம்பர் வந்து 5 ஆகிற வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கண்டிஷனில் சொல்லலாம். ஏன்னா வைல் என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இதில் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோமோ அதை பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டோன்னா நம்பர் வந்து கரண்ட்டாக 1, அதனால் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ, அதுக்கப்புறம் உள்ளே வரும். இப்போ நம்ம இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் system.out.println அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதணும் இல்லையா? இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 2 3 நம்ம டேரெக்டாக நம்பரை கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால் டேரெக்டாக அந்த நம்பரை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அந்த வேரியபிளில் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக அந்த நம்பரை வந்து மேனுவலாக, அதாவது நம்மளே உட்காந்து மாற்றி எழுதுறதுக்கு பதிலாக இப்போ இந்த நம்பர் அப்படின்ற இருக்க வேரியபிளில் இருக்க வேல்யூவை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும்போது வேறு நம்பர் தானே பிரிண்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்பரை வந்து 1 அப்படின்னு வச்சுருக்கனால முதல்ல வந்து நம்மளுக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, நம்ம 1லேருந்து 2க்கு அந்த நம்பருன்ற வேரியபிளை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்பரை வந்து 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம், நம்பர் ஈக்குவல் டு நம்பர் +1 அப்படின்னு எழுதலாம்.
இல்லாட்டி நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நம்பர் அப்படின்னு இருக்க வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் நம்பரை வந்து 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்றத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், இந்த கண்டிஷனை வந்து பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கோமோ அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ முதல்ல வந்து நம்ம இங்கே 1ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா நம்பர், அதனால் இந்த கண்டிஷன் என்னது 1 <= 5. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. அதனால் கம்ப்யூட்டர் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோமோ இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே அதை வந்து பண்ணும். முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், நம்பரை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்னா, நம்பரை வந்து 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்பர் வந்து 2 ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டர் இந்த கண்டிஷன் வந்து இன்னும் ஃபால்ஸ் ஆகலை இல்லையா, அதனால் மறுபடியும் இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இதுவே இஃபாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்து அடுத்தது போயிடும். இந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த கண்டிஷன் வந்து இன்னும் ஃபால்ஸ் ஆகவே இல்லை. அதனால் இந்த கண்டிஷனை மறுபடியும் செக் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 2 ஆகிடுச்சு. ஏன்னா நம்பர் வந்து 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் 2 <= 5 அப்படின்னு பார்க்கும். இப்போயும் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்கனால மறுபடியும் இதை பண்ணும். இப்படியே பண்ணிகிட்டே வரும். நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் 5 இருக்க வரைக்கும் இது மறுபடியும் நடக்கும். எப்போ வந்து இந்த நம்பர் வந்து 6 ஆகுதோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும் இல்லையா, 6 <= 5 அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணிச்சுன்னா அப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும். அங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 1லேருந்து 5 வரைக்கும் நம்மளாக எழுதணுன்னா பிரிண்ட் ஆகிறது. அதனால் இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதே அவுட்புட் தான் நம்மளுக்கு வரணும். ஆனால் அதை வந்து நம்ம ஒயில் லூப்பில் எழுதியிருக்கோம். அது வருதா இல்லையா அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி 1 2 3 4 5 அப்படின்னு அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் ஒயில் லூப்ஸில் பேசிக்கான கான்செப்ட். நம்ம ஏதாவது மறுபடியும் பண்ணணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி எழுதுகிற மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒயில் லூப்ஸை கொடுத்துருக்காங்க. ஒயிலில் எப்படி எழுதுவோன்னா, ஒயில்னு எழுதிட்டு ஒரு கண்டிஷன் எழுதணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் நம்ம வந்து கர்லி ப்ராக்கெட்ஸில் என்ன பண்ண சொல்லியிருக்கோமோ கம்ப்யூட்டர் அதை மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எழுதி பாருங்கள். லூப்ஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ப்ரோக்ராமிங்கில். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் என்ன ப்ரோக்ராமில் எழுதினீங்கனாலும் கண்டிப்பாக லூப்ஸ் அது வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் வரும். அதனால் இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை கூட பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நல்லா சந்தேகங்கள் இருந்தால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.